வணக்கம். சிட்டி நியூஸ் பெரம்பலூர். வாக்கு திருட்டு தான் மிக மோசமான தேச விரோத செயல். தேர்தல் ஆணையம் RSS வசம் உள்ளது. மக்களவை SIR தொடர்பான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பரபரப்பாக குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கூடுதல் மகளிர் பயனடையும் வகையில் இரண்டாம் கட்டமாக பெண்களுக்கு ரூபாய் 1000 உரிமை தொகை திட்டம் நாளை மறுநாள் தொடங்கி வைக்கிறார் தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி தனது 79வது பிறந்தநாளை கொண்டாடினார். தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் நாளையுடன் நிறைவு பெறுகிறது. இதுவரை படிவம் கொடுக்காதவர்களுக்கு கடைசி வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூரில் மாற்றுத்திறனுடைய மாணவர்களுக்கான இலவச மருத்துவ மதிப்பீட்டு முகாமினை பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் மா. பிரபாகரன் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பெரம்பலூர் பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயில கடனுதவி மாவட்ட ஆட்சித்தலைவர் முருளாலினி அவர்கள் தெரிவித்துள்ளார். முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் தென்னாப்பிரிக்காவை 74 ரன்களில் சூட்டி இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. சேலத்தில் மர்மசாவில் திடீர் திருப்பம். டியூஷன் ஆசிரியை தலையணையில் அமுக்கி கொலை. திருமணத்திற்கு வற்புறுத்தியதால் தனியார் ஆஸ்பத்திரி அதிகாரி வெறிச்செயல். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.